முனியப்பன் பேசுகிறப்பா, முனியப்பன் கணக்காப்பா. படையில் பூரா அன்றைக்கி எல்லாம் இறங்கி வெளியே போவோம். உயிர் பலியை பூரா அன்றைக்கி அறுத்து சாப்பிடுவான்ல. 2 முட்டியில் அடித்து கண்டார ஒளி மனை முட்டியில் அடித்தோம்னா முட்டி விளங்காமல் இழுத்துக்கிட்டே போவோம். முட்டு 2 முட்டு கிண்ணம் கொடுத்தா கிண்ணம் படைச்சிலப்பா. கிண்ணத்தை படைச்சில 108 நரம்பு பாக்ஸில் அந்த 2 முட்டியை கண்டார ஒளி மனை அடி சாட்டி அடி, கம்புட்டு அடி, லத்திட்டு அடி. இந்த லத்தி நம்ம வச்சுருக்க லத்தி, சாமி படைகள் வச்சுருக்கிற அடி பூரா கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு 2 முட்டியில் அடி, முட்டி கிண்ணத்தில் அடி. கண்டார ஒளிமை காலை கையை இழுத்துக்கிட்டே போவான். இழுப்ப கண்ணு தெரியலையாடா? இல்லை, அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி கண்ணு தெரியலையா? உட்கார்ந்துருக்காரு கண்ணு தெரியலையா? விளையாட்டு தாங்கோ விளையாட்டு. இழுக்க விட்டுருவான் கடவுள். இழுத்து ரணவழி எடுத்து வேற தின்னுட்டு கழிக்கலடா. இழுத்து நல்லா ஓஞ்சி கிடப்பா. அந்த நேரம் சூடு வைப்பாங்க. தப்பு செஞ்சவனுக்கு தக்க தண்டனை. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் கனவு போட்டார். 3/4 சத்தியம் எல்லா கோர்ட்லேயும் வழக்கு ஏறி போய் நிற்கி, எல்லாம் கிச்சு கழுத்து முட்டை நிற்கி. தண்டனை வாங்காமல் போகிறான். அம்முட்டும் தண்டனை கொடுக்கல. தண்டனை கொடுக்கறதுக்கு நேரம் வந்து விட்டது. அதுக்கு என்ன விடை? அதுக்கு என்ன இவ்வளோ கேஸ் வழக்கு போடுது? 15 வருஷம் 10 வருஷம் இப்படி இழுத்து போகிறாங்க. கடவுளே நீதிமானே பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் அதுக்கு விட வரும். இன்னும் கேட்கல. அதுக்கு தான் முற்றுப்புள்ளி. இப்போ 2 கிண்ணத்தை எல்லாம் அரசியல்வாதி பூரா சட்டத்தை வகுத்ததுக்கு அரசியல்வாதிக்கு 2 கிண்ணம் முட்டியே சாமி படைகள் அடி ஓத்தா அடி நந்து தலை இழுத்துக்கிட்டே அலைவான். இழுத்த பிற போர் வீலர் அதான் நாற்காலி சேரில் நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டுதான். போர் வீலரில் நாற்காலி சேரில் ஆட்டுதான். ஆஸ்பத்திரியில் நாற்காலி சேரில் இழுத்துக்கிட்டே போவாங்க. ஆஸ்பத்திரியில் இப்போ அரசியல்வாதி இழுக்க விடுவார். கைலாசத்து பின்புறத்தில் ஏன்னா மூளை திரிக்கான். எப்பா முனியப்பன் கணக்கு போடுவேன்ப்பா, நான் வெளியே சுற்றிட்டு வரேன், உன் மகனை பார்த்து நாக்க கருன்னு கடிக்கானப்பா. என்னப்பா தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானா? கொட்டல் மண்டை மூளை செதறது அளவுக்கு ரோட்டில் விட்டுற வேண்டியதானப்பா. சந்தோஷம். இதில் உன் மகனை வச்சு கொஞ்சம் தந்திரவாதிகள் இந்த கைலாசத்துலேருந்தே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்பா அதே மாற்றி அடிச்சிட வேண்டியதுனா? ரைட்டு. குட்டுப்பு முட்டியில் ஒடிச்சு விட்டுருதேன். முட்டியை ஒடிச்சு விட்டாச்சுன்னா கை வராது. கை முட்டியும் பேக்கில் ஒடிச்சு விட்டுதான்ப்பா. அகம்பாத சேட்டை, செய்வன சேட்டை. உங்களை கண்டார ஓலி மேன இல்லை கணக்கு போட்டா பொத்திப்பாடா. கண்டார ஓலி வார்டு வரைக்கும் செக் பண்ணல உள்ளே மாட்டிடுவேன். தப்பு செஞ்சவன் பூரா உள்ளே மாட்டிடுவேன். கம்முன்னு பொத்திப்போ. கணக்கு போட்டாச்சா கையை எடுத்து கடவுளோட குடும்பத்தை கும்பிட்டு போ. இல்லை கடவுளை மட்டும் கும்பிடு. கேடுகட்ட குய்மனை, முட்டா குய்மனை, கேடுகட்ட குய்மனை. என்னடா சேட்டை? ஓவர் சேட்டை. அப்படியே அந்த நேரம் புடிவேன். நாங்கள் கணக்கு கொடுத்தாச்சுன்னா ஆண்டவன் பகவான் சேட்டை பண்ண குடும்பத்தை என் பிள்ளை வரைக்கும் என் பிள்ளைய சேட்டை செய்கிறவன், என் பிள்ளைய என்னென்ன இங்கே பூரா கைலாசத்தில் சேட்டை பண்ணுவேன். அந்த நேரத்தில் கடவுள் ஒதுக்கி வச்சு கரெக்டாக தூக்கி உள்ள அந்த நேரம் பின்னாடி கழிக்கலை கொஞ்சம் உள்ளே விட்டு சொரியடுறா. அதுதான் கணக்கு வர. ஒழுங்கா போ. மூளையை திரிக்காத. கைலாசத்தில் திரிக்கான். ஏண்டா கேடுகட்ட உயிமனால பத்திரம் போட்டால் பத்திரம் வைக்கடா போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்லை பத்திரப்பதி சேர்த்துரு. வென்றுலேருந்து சார்பாலேருந்து பத்திரம் பேப்பர் விற்கிற வரைக்கும் சாட்சி கேள்வி வரைக்கும் தின்னுட்டு கழிக்கா நடு ரோட்டில். ஏன்னா உள்ளே கிடக்கு கோர்ட்டில் எல்லாம் பொக்கிஷன் பெட்டி பூரா உள்ளே கிடக்கு. அதில் தின்னு கழிக்கலடா. ஆண்டவன் கொடுத்த 108 நரம்பு பாக்ஸில் ஒரு ஓட்டை வெளியே போகுதா? தின்னு கழிக்கா சொருடா கொஞ்சம் பழுக்க சொருடா. வித்தோட்டமாக சொருடா. என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கானோ அந்த சேட்டை காணொலியில் விட்டு அதுக்கப்புறம் குண்டியில் சொருவாங்க. தின்னுட்டு கழிக்கல கேடுகட்ட குய்மனைகளா 3/4 சத்தியம்டா.